ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். நம்ம எல்லாருமே க்ரூட் ஆயில் பற்றி ரீசெண்டாக நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதிகமான ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதை ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர் தேவையா தேவையில்லையா, ஸோ எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் நம்ம பார்க்கணும், எதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் தன் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம M6 தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ M6 க்ரூட் ஆயில் அப்படின்னு போட்டுருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே க்ரூட் ஆயிலுக்கான சார்ட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ சார்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் என்ன அப்படின்னா இது இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ட்ரெண்ட், இன்னொன்று ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம ட்ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிப் நமக்கு ரெண்டு சைட்லேயுமே யூஸ் ஆகும். பை அண்ட் செல் ரெண்டு சைட்லையுமே யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரலாக நமக்கு ரெண்டு ட்ரெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று பை ட்ரெண்ட், இன்னொன்று செல் ட்ரெண்ட். ஸோ இப்போ இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது பை ட்ரெண்ட், ஓகே, இன்னொன்று செல் ட்ரெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் ஜென்ரலாக நம்மளோட ஒர்க் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இதுக்கடுத்து இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்ட் லெவலில் வச்சு நம்ம போக முடியாது. ஏன்னா இதில் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துலேருந்து வந்தால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய லெவல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 லெவல்ஸ் தான். அதாவது 38 to 61 வரைக்கும் மார்க்கெட் இந்த 3 லெவல்ஸ்லேருந்து ரிவர்சல் ஆகும். பட் இந்த ரிவர்சலுமே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக இந்த 3 லெவலில் எந்த லெவலில் ரிவர்சல் ஆகலாம், பட் கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பை ட்ரெண்டுக்கு. அப்போ மார்க்கெட் இந்த 3 லெவலில் ஏதாவது ஒரு லெவலில் ரிவர்சல் கொடுத்துருச்சு அப்படின்னா தென் நம்ம நம்மளோட லாங் ட்ரேட் பிளான் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ரிவர்சல் எப்படி பார்க்கணும், கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுக்கடுத்து என்ன செல் ட்ரெண்டு. இப்போ இந்த செல் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சேம் திங் தான், நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்போசிட் டு பை ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போது மார்க்கெட் நமக்கு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து எவ்வளோ ரீட்ரேஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே சேம் லெவல் 38, 50, 61.80. ஸோ இந்த 3 லெவல்ஸில் எப்படி ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே நம்மளோட ஷார்ட் ட்ரேட், தென் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இது பேசிக் திங்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது, நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. இப்போது இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கே ரிவர்சல், அதாவது இங்கே ஒரு கரெக்ஷன் மாதிரி போயிட்டு இங்கே ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஃபால், இப்போ ஒரே கேண்டில் கிட்டத்தட்ட 643 பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அப்படியே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, இன்னும் அதிகமாக மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். இப்போது இந்த ஒரு சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஃபிப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 38.20 என்ன இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்கு. ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 கேண்டிலாவது ரெட் கலர் கேண்டில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் 1 மோர் கேண்டில் வெயிட் பண்ணோம் அப்படின்னம்னா இது ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்மளோட ஷார்ட் என்ட்ரி இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் உங்களுக்கு கீழே வந்திருக்கு. தட் இஸ் ஃபைன். இப்போ இல்லை எனக்கு ஸ்டில் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஏன்னா மார்க்கெட் இன்கேஸ் நல்லா 61 வரையும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிங்கன்னா இந்த ட்ரேடை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி இது டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எகைன் இந்த சேம் பிளேஸ், மார்க்கெட்டிங்கிறது என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக கீழே வந்திருக்கு. ஃபைன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எகெயின் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வைங்க. இப்போ இந்த ஒரு சினாரியோவில் நமக்கு என்ன இருக்குது,
நமக்கு 50 to 61 வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த இடத்துல எகெயின் வந்து நீங்கள் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டோஜி, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில், அது வந்து ஃபஸ்ட்டு சைன். இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி போடலாம், இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் ஓப்பனிங்கில் நம்ம என்ட்ரி போடலாம். இப்போ என்ட்ரி நம்ம ஒரு வேளை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஓப்பனிங்கில் ப்ளேஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அப்போ இது வந்து நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா இது எங்கே ரிஜெக்ட் ஆச்சோ அங்கே தான் நம்ம வச்சாகணும். இல்லை எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டு கீழே வந்ததுனால இது ஒரு நல்ல லெவலாக ஆக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்கில் ஒத்த வைக்கணும். பட் ஆனால் அது வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்ட் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகாது சில டைம். ஸோ அதனால் வந்து கம்மியான ஸ்டாப் லாஸே பார்க்குறோம் அப்படின்னோம்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1:1 அந்த ரேஞ்ச் தான் வந்து வந்திருக்கு. அதாவது ஸ்விங் லோக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். இப்போ இது ஸ்விங் ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், இந்த ஸ்விங் லோ வந்து டார்கெட் கீப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இல்லை நீங்கள் ஒரு வேளை வந்து ரீசன்ட் கரெக்ஷனையே வந்துட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னா இது 1:3 வரைக்குமே நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். பட் இன்னும் ஒரு சிலதை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இப்போது நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் இந்த லோ பாயிண்ட் டு ஹை பாயிண்ட் போயிருக்கு, இங்கே ஒரு லோ பாயிண்ட் வந்து ஹையர் லோவாக வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்டு வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா எந்த இடத்துல திரும்புங்கிற டவுட் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சேம் ஃபிப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம அட்லீஸ்ட் எத்தனை கேண்டில் வெயிட் பண்ணுறோம், 2 கேண்டிலாவது நமக்கு ரிவர்சல் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு செல் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா 2 ரெட் கேண்டில் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு பை ட்ரேடு வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிளிக் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் ஒரு 2 க்ரீன் கேண்டிலாவது வரணும். இப்போது நல்லா பாருங்கள், இப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 50% ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து கம்ப்ளீட்டாக ரெட்டு தான் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு என்ன சொல்கிறது, புல்லிஷ் கேண்டில் வைக்கலை. இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் இருக்கிற க்ரீன் கேண்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னா பண்ண மாட்டோம், 1 மோர் கேண்டில் வெயிட் பண்ணுவோம். செல்லுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. பட் ஆனால் நமக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் நெக்ஸ்ட்டு வந்து பீரிஷ் கேண்டில் வந்தாலுமே அதுக்கு அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு. இப்போ ஒன்று நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக கீப் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நமக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போது இது வந்து 82 பாயிண்ட்டுக்கு இது 200 பாயிண்ட் ப்ளஸ் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. இல்லை நான் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன், இல்லை இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எகெயின் நான் என்ன பண்ணணும்னா 1 மோர் ஸ்விங்குக்கு வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்விங்கில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எகெயின் நான் ஃபிப் வந்து லோ டு ஹை வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் பாருங்கள் 38.20 ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தோம்னா அது வந்து லாஸ் கணக்கு தான். ஏன்னா நம்ம இங்கே எடுக்கவும் மாட்டோம். இல்லை ஒரு வேளை தெரியாமல் ஒரு சிலர் எடுத்துட்டாங்க, புல்லிஷ் கேண்டில் பார்த்தோன்னே எடுத்துட்டாங்கன்னா அது லாஸ் தான். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 கேண்டிலாவது வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்து பாருங்கள் 61.80 வந்துச்சுன்னா திரும்பும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் வச்சுமே நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வரல, அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலனாலுமே இந்த ஒரு கேண்டிலை கன்சிடர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு பேரிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம எடுக்க மாட்டோம். எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்கே தவிர செல் ட்ரெண்ட் மாறல. அப்போது இங்கே நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, இதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு விக் அதிகமாக இருக்குன்னா 1 மோர் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஃபேவராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நமக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட என்ட்ரி வந்து இந்த கேண்டில் க்ளோசிங் டைம்லையோ இல்லை இந்த கேண்டில் ஓப்பனிங் டைம்லையோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சில பேர் வந்து இந்த இடத்துல வைக்கலாமான்னு கேட்பீங்க.
பட் எக்ஸாக்டாக வைக்கிறத விட கொஞ்சம் கீழே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா எல்லா டைமும் இந்த மாதிரி ஹிட் ஆகாமல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் வந்து அந்த மாதிரி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கில் தான் வைக்கிறோம். 134 பாயிண்ட் என்ன வந்திருக்கு, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எகெயின் ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, இது வந்து 1. இல்லை இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் வந்து அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இது அப்படியே வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு கொண்டு போவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக செல் ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இது வந்து செல் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கம்ப்ளீட். அப்போ இதுக்கடுத்து நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம், நம்ம வந்து கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுவோம், ஃபிப் யூஸ் பண்ணுவோம், என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே ப்ரீவியஸ் ஹை வரையுமே போயிட்டு தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ஃபிப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நமக்கு மார்க்கெட் இங்கே 61.8க்கு வந்து ஹிட் ஆகிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துருச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம 2 கேண்டிலாவது வெயிட் பண்ணோம். அட்லீஸ்ட் இந்த 2வது கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட்டாக வந்திருக்கு அப்படின்னா தென் ஓகே நம்ம வந்து செல் வந்து போவோம். இந்த டாப் வந்து நம்ம எஸ்எல்லாக வைப்போம். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம புல்லிஷ் கேண்டில் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் எகெயின் மார்க்கெட் புல்லிஷ் எகெயின் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ, ஓகே, ஸோ எந்த ஸ்விங்கோ அந்த ஸ்விங்குக்கே ஹிட் ஆகிட்டு இங்கே நமக்கு 2 ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? அப்போ இதுதான் நம்மளோட என்ட்ரியாக வந்து இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன அப்படின்னா என்ட்ரி வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இந்த கேண்டில் முடியும் போதோ இல்லை நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி வைப்போம். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து வைக்கலாம். ஏன்னா 2-3 டைம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி செல் ட்ரெண்ட், கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ட்ரியும் அது செல் சைடுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இங்கே நமக்கு என்ன ஆயிருக்கு, நெக் லைனும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மேபி நான் இதை வந்து இன்னுமே கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நெக் லைனுமே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஓவரால் நமக்கு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து செல்லில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைஸையுமே கொண்டு வந்து இந்த இடத்துலேருந்து வைக்கிறோம். அப்போது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எங்கே இருக்குது, அரௌண்ட் இந்த ஏரியா. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் ரீச் ஆனதுக்கு அடுத்து உங்களுக்கு எகைன் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் எகைன் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்டில் போயிருக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு ட்ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பொறுத்தளவு 5 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி அங்கே அட்லீஸ்ட் ஒரு 2 கேண்டில் நமக்கு ஃபேவராக ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற பாட்டு ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடை பற்றி நம்ம யோசிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல மார்ஜின் இஷ்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா, இப்போ நான் க்ரூட் ஆயில் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,15,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, க்ரூட் ஆயில் மினினே ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு MCXன்னு போட்டுக்குங்க. இதில் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிட்டு எம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே MCXல வந்து வந்துடும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேம் சார்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, மேபி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, சாரி, இந்த ஒரு இடம் மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கு இல்லையா. ஸோ கரெக்ஷன் முடிச்சுட்டு நமக்கு 2 ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு அண்ட் எகைன் மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆயிருக்கு. இந்த சேம் திங் தான். பட் இதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின் வந்து நமக்கு 30,000 அப்படி தான் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 40,000 to 50,000 இருக்குது அப்படின்னாலுமே நம்ம இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நமக்கு மார்ஜின் வந்து 31,000 தான் கேட்குறாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து 5 மினிட்ஸில் வந்து தன் சார்ட்ஸில் நீங்கள் பேக் டெஸ்ட் வேணாலுமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஃபார்வர்ட் டெஸ்ட் தான் நான் சும்மா வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து இதில் ஏதாவது டவுட் வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு இதெல்லாமே ஓகே அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் டவுட் வந்து நான் முன்னாடியே சொன்னால் தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.